ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ரெசிபி முக்கணி பாயாசம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாசி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜவ்வரிசியும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு 2லேருந்து 3 விசில் வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா வடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த நெய்யிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பும் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள், கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முந்திரியும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முக்கணி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.